பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 9 மாதங்களாக கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே 9 மாதங்கள் எப்படி போனது என்று நமக்கு தெரியல. ஆனாலும் ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நம்மை நடத்தினார். தாவீதோடு கூட இருந்த ஆண்டவர், மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யோசேப்போடு கூட இருந்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடும் கூட இருந்து இந்த 9 மாதங்களையும் கடக்க கர்த்தர் கிருபையை பாராட்டினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் நாம் அடி எடுத்துக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் என்னை நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பொதுவாக நீங்கள் மான்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வராடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காடுகளில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோப்பான மலைகள் இருக்கும். செங்குத்தான மலைகள்லாம் ஈஸியாக என்ன செஞ்சிடும்? மலை மேலே ஏறிடும். கரடுமுடான பாதைகள் எந்த மிருகத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமாக எளிதாக மேலே ஓட முடியாது. ஆனால் மான்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மான் எப்படி சீக்கிரமாய் மேலே ஏறி போகிறதோ செங்குத்தான பாறையில், நீங்கள் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மான் ஏறுகிறது கரடுமுடான பாதைகள் எப்படியாகிலும் என்ன செஞ்சிடும்? கடந்து சென்றுடும். அதுபோல தான் இந்த நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடக்க முடியாத பாதைகளை, கடந்து செல்ல முடியாத பாதைகளை கர்த்தர் மான் கால்களை போல உங்கள் கால்களை ஆக்கி எல்லா பாதைகளையும், கரடுமுடான பாதைகளையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த 9 மாதங்கள் கடக்க வச்சார்ல, இந்த மாதம் நம்மை கடக்க கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி நாம் துதித்து இறைவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு புதிய பாடல் நாம் பாட போகிறோம். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை நான் தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நான் நன்றி சொல்வேன். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறார். இனி வருகிற நாட்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க மீண்டுமாக. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வே. மீண்டுமா சொல்லுங்க எல்லாரும். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. மீண்டுமாக நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வே.
நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. கை எழுதிட்டு எல்லாரும் சேர்ந்து நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் அழைத்திட செய்தவரே, வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவன் முன் அழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வேன். சொல்லுங்க எல்லாரும். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடுங்க. எல்லா வாயிலும் திறந்து பாடுங்க. மண்கால்களை மீண்டுமாக. மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வேன். மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கடக்க முடியாத பாதைகளை கர்த்தர் நடக்க செய்வார். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி நன்றி நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சொல்லுங்க எல்லாரும். என் திட்டமெல்லாம் சீரமைத்து தருபவரே. சொல்வோமா? சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைந்த என் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் சீரமைத்து தருவாராக. நம்பிக்கையோடு மேல இருக்கிறவங்க வெளியே இருக்க எல்லாரும் கைகளை தட்டி சேர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றினார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. எத்தனை பேர்? நன்றி நன்றி நன்றி, எல்லாரும் சேர்ந்து
எதிர்த்து வந்த ஜல பிரவாகம் அணுகிட விடவில்லையே. நம்மை எதிர்த்து வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், ஜல பிரவாகங்கள் ஒன்றும் நம்மை அணுகவில்லை, நம்மை அழித்து விடவில்லையே. எதிர்த்து வந்த, பாடுங்க எல்லாரும், பாடுங்க வாய்களை திறந்து எல்லாரும். துரத்தி வந்த ஜன கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் என ரட்சக நீர் என்று அறிய வைத்து நன்றி 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 நன்றி. நன்றி 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 நன்றி. பாடுறீங்களா எல்லாரும்? ஓயாமல் கர்த்தரை பாடுங்க. கையை தட்டுங்களேன். கையை தட்டாம உட்காருதீங்க சபையில. நல்ல கைகளை தட்டி பாடணும். எல்லா பிள்ளைங்களும் கைகளை தட்டி பாடுங்க எல்லாரும். நன்றி 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 நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் சொல். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்களிலே தாவீதை கர்த்தர் உயர்த்தினவர். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்துவார். நன்றி சொல்லுங்க எல்லாரும். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கள். கை தட்டுங்க எல்லாரும். நன்றி சொல்வேன். கை தட்டி எல்லாரும். நான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. கையை தட்டாம இருக்க கூடாது. நினைத்து பார்க்காத உயரங்கட்கா நித்தமும் நன்றி சொல்வேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என் திட்டமெல்லாம் சீரமைத்து சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். நன்றி 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 நன்றி. நன்றியுள்ள இதயத்தோடு நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் சோர்ந்து போகாமல் உம்மை நான் பாடி போற்றுவேன் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க எல்லாரும். நன்றி 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 நன்றி. ஓயாமல் உம்மை நான் பாடுவேன் ஆண்டவரே. என் பக்கம் நீழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. சொல்லுங்க எல்லாரும். என் பக்கம் நீழலாய். உணர்ந்து பாடுங்க. சொல்லுங்க எல்லாரும். என் பக்கம் நீழலாய். ஆமென். என் பாதம் இடராமல் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவார். ரட்சண்ய பாடல்கள் ரட்சக நீர் என்று அறிய வைத்தீர். ரட்சக
என்னை அறிய வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நாம் ஆரம்பத்தில் வாசித்த வேத வசனம், மான் கால்களை போல நம்முடைய கால்களை மாற்றுகிற தேவனா இருக்க போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே இந்த மாதம் நம்மை நடக்க வைப்பார். கடக்க முடியாத பாதைகளை கடக்க செய்வார். கரடுமுடான பாதைகளை போய் கொண்டிருக்கலாம், எந்த சூழ்நிலைகளில் போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. மான்களின் கால்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தருவார். உண்மையாக ஆராதித்து பாடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு பலவிதமான சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். ஆனால் வேதவசம் சொல்லப்பட்டிருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவானா, போடி மாட்டானா? சாட்சியின் வசனத்தை வைத்து பிசாசை நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பிசாசானவன் தோற்று போனவன், அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் பொழுது, அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் பொழுது அவன் கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களேன், ஒரு தலையாச்சும் ஆட்டுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பிசாசானவன் தோற்று போனவன் தான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு. இந்த மாதம் மானின் கால்களை போல கர்த்தர் பலன் கொடுக்கும் பொழுது அவன் பல காரியங்களை கொண்டு வந்து நம்மை நடக்க முடியாதபடி சோர்வுக்குள் ஆக்குவான். ஆனால் நாம் பிசாசை வசனத்தை வைத்து அவனை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தோடு இருந்தபோது பிசாசு வந்து அவனை என்ன செஞ்சான்? அவரை சோதிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல ஜெபங்களை நம்ம காத்திருப்போம். உபவாசத்தோடு பல காரியத்துக்காக ஜெப நிலையில் இருக்கும் பொழுது தான் பிசாசு அங்கே தான் வந்து என்ன செய்வான்? கையை வைப்பான். குடும்பத்தில் கை வைப்பான், வேலையில் கை வைப்பான், பிஸ்னஸில் கை வைப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து இருப்போம் என்று சொன்னால் எந்த பிசாசின் வல்லமைகளோ வேலையிலையோ பிஸ்னஸ்லையோ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையோ எதிர்காலங்களையோ குடும்ப வாழ்க்கையிலையோ ஒன்றும் நம்ம நெருங்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து, பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை பாடுங்க எல்லாரும். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் பொய்யந்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை சொல்லுங்க எல்லாரும். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், நமக்கு தந்தார். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க எல்லாரும். தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். கரங்களை தட்டி எல்லாரும். பிசாசானவன் தோற்று போனவன்,
சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே. சிலுவையில் இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்பாதீங்க. பிசாசானவன் பொய்யன், பொய்யக்கு வார்த்தையை நம்ப வேண்டாம். சத்தியாவி நமக்குள்ளே, சத்தியாவி நமக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து இந்த மாத கத்த நடத்துவா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஹல்லேலூயா. நிச்சயமாக பிசாசானவன் தோற்று போனவன் தான். ஆமென். சிலர்லாம் கையை தட்டுறது இப்படி இப்படின்னு தட்டிட்டு இருக்குங்க. பிசாசு உங்க கைக்குள்ள இருக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. பிசாசு எங்க இருக்கிறான்? பிசாசு எங்க இருக்கிறான்? உங்க கொசு கடிச்சுன்னா எப்படி அடிக்கிறீங்க? பிசாசு உங்க கையில கத்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்ப அவனை எப்படி கையை தட்டி பாடணும்? நீங்க நல்ல கை தட்டணும். கையை எப்படி தட்டதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல கைகளை தட்டி பாடணும். பைபிளில் சொல்ல மாதிரி நல்ல கரங்களை தட்டி நீங்கள் பாடினா தான் பிசாசு உங்களை விட்டு ஓடுவான். உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் சும்மா இப்படிலாம் தட்டக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை. நல்ல கையில் மேல இருக்கிறவங்க சகோதரர்களே சகோதரிகள் பாட்டிமாங்க, நல்ல கைகளை தட்டி பாடணும், ஆராதிக்கணும். நம் கையிலே வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு. எழுந்து நிற்கலாமா எல்லாரும்? சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. கைகளை தட்டி எல்லாரும். தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. சொல்லுங்க எல்லாரும். பிசாசானவன், சிலுவையில் அவன். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, இயேசுவை துதிக்கும் போது அவன் கிரியைகளை நாம், எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா தந்திரமான பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்ப துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவா. பிசாசானவன், பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை நம்புங்க. உலக மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இயேசுவின் வார்த்தை. வார்த்தையை நம்ப வேண்டாம். சத்தியாவி நமக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடு. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா சகலமும் போதித்து உங்க குடும்பத்தையும் பிள்ளை நடத்துவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். நல்ல வல்லமையோடு பாடணும். எல்லா தேவ பிள்ளைகள், மேல இருக்கிறவங்க, வெளியே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஆவியோடு. எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது? ஆவியை தட்டி எழுப்புங்க. பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே அணைத்திட யாராலும், ஆமென், அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன், தோற்று போனவன் சிலுவையிலே, நீங்களும் நானும் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினாரோ, நாமும் இயேசுவின் நாமத்தை சொல்லி
ஓ ரிபரகதுரமதனகரமனஷிகதுரமா வல்லமையும் அதிகாரமும் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். சொல்லுங்க எல்லாரும். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிங்க மிதிங்க. மிதிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காலின் கீழே மிதித்து தள்ளுங்க. ஓ ரீமா ராகா தூரா மத நகரபத சிகதுரபத நகரபா. சகோதரியே சகோதரனே, கட்டி ஜெபி, சத்துருவை கட்டி ஜெபி. உன்னை விட்டு விலகி ஓடுவான். ரீ கபாரக தூரபத நகரபத சிகதுரபத நகரபா. ரீமா ராகா தூரபத நகரப தூரபத நகரபத சிகதுரபா. ஓ ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், பரிசுத்த அக்கினி எனக்குள் இருக்கிறது. அதை அணைத்திட யாராலும் முடியாது, அதை அணைத்திட யாராலும் முடியாது. ரீமா ராகா தூரபத நகரபத சிகதுரபத நகரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பிசாசானவன் தோற்று போனவன் தான், பிசாசானவன் தோற்று போனவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசானவன் பொய்யன், பிசாசானவன் பொய்யன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. நம்ம மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எப்படி பிசாச சிலுவையில வெற்றி சிறந்தாரோ, எப்படி ஜெயித்தாரோ, அவன் சிலுவையில் அவன் தலை நசுக்கப்பட்டதோ, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அவனுடைய மேடுகளை நீ மிதிப்பா என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. எல்லா மேடுகளை கர்த்தர் மிதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். நல்ல வாயில திறந்து எல்லாரும் ஆவியை தட்டி எழுப்புங்க. உங்களுக்குள் பற்றி இருக்கிற அக்கினி அபிஷேகத்தை தேவ சமூகத்துல அனல் கொண்டு எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க? கவனிங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகா மகிமை பொருந்திய பட்டயமும். அவரே உன் சத்துருக்கள் உனக்கு அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்க வைப்பார் ஆண்டவர். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா என்று சொன்னார். மிதிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். சாத்தானின் தலையை மிதிக்கிற ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்றீங்க? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம் வேண்டும்? சும்மா கிடைக்காத அபிஷேகம். தேவ சமூகத்துல வாஞ்சையோடு, தாகத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவின் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயிக்க, எல்லா மேடுகளை மிதிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வாயில திறந்த ஆண்டவரோடு கூட நீ பேசுவாய் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும்
ஒன்று உன்னை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. ஒன்று உன்னை அணுகாது, ஒன்று உன்னை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளிடுவா. உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவா. எத்தனை பேர், எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேண்டும்? சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற ஒரு தேவ அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர போகிறார். நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் தோற்று போனவன் தான். பிசாசுனா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்ம அதைரியப்படுத்துவான், சோர்வுக்குள்ளாக கொண்டு போவான், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவான், நம்ம வேதனைக்குள்ளாக கொண்டு போவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வசனத்தை வைத்து பிசாசை ஜெயிக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் சாத்தானை முறியடிக்க வந்திருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே, அந்த நம்பிக்கை உங்க குடும்பத்துக்கு அணுகாது. நேசரின் ரத்தம் நெருங்காது, பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். நாமும் வென்றுவோம். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தா நம்ம குடும்பத்தை நெருங்க முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்ம குடும்பத்தை சுற்றிலும் இருக்கும் பொழுது, ஆமே, இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் எந்த தீங்கும் தீங்காது. ரத்த கோட்டைக்குள்ளே நம்பிக்கை இருக்குதா? எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தின் மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் வேலையில, பிசினஸ்ல, எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய ரத்தம் எங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ எந்த தீங்கு நம்ம அணுகாது. சத்ரு உள்ளே வர முடியாது, தீங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே. பாடுங்க எல்லாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. நேசரின் ரத்தம் மேல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்ரு எழும்புறான், நீங்க ஜெபிச்சா வர முடியாது உள்ளவன். உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். சத்துரை மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார். சிலுவையில் பலியானா நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே. நான் தோல்வி என்பதே இல்ல. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன் விசுவாசத்தோடு, அத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளையும் நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சாத்தானை முறியிடுவேன். சதிகளை
சாத்தானை ஜெயிப்பேன். சாத்தானை ஜெயிப்பேன். ரீமா ராகா துடபத நகரமா சதிகளை முறியடிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாத்தானை ஜெயித்திடுவேன். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்திடுவார். எனக்குள்ளே பரிசுத்த அக்கினி, எனக்குள்ளே அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும். முடியாது. பிசாசானவன் பொய்யந்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். முழங்கால் படியிட்டு, பிசாசானவன் பொய்யந்தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும்போது, கிரியைகளை நாம் அழித்திடலாம் அவன் கிரியைகளை. நான் அழித்திடலாம். பிசாசானவன் தோற்று போனவன், தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. உங்க பிள்ளை தேவ பிள்ளை மேல சத்துருவுக்கு இனி அதிகாரம் இல்ல. எல்லா அதிகாரத்தையும் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ ரீமா ராகா துரா பத நகரபத சிவ துரா பத நகரபா, உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமம் என்ற அதிகாரத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற காரியங்கள், சத்துரு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உன் வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாக, எல்லா காரியத்துக்கும் சத்துரு எழுப்பி வருவான் இந்த மாதம். ஆனா நீங்க இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருந்தா, இயேசு என்ற நாமத்தை தரித்திருந்தா, ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் சரியா இருந்தா, சத்துரு உங்களை நெருங்கவே முடியாது. கர்த்தர் யோபையும் வீட்டையும் வேலெடுத்தது பாதுகாத்தது போல கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் வேலெடுத்து பாதுகாத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. பிசாசு தோற்று போயிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை சொல்லுங்க. பிசாசு ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுத்து விட்டா. ஆனாலும் சத்ரு பார்த்துட்டே இருப்பான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று. ஒன்று செய்யுங்க, தெளிந்த புத்தியார் உள்ளவர்களா இருங்க. நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம். தெளிந்த புத்தி உள்ள விழிப்பா இருங்க. விழிப்புள்ளவர்களா தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா அந்த ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பல விதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை திறனற்றவளாய் உங்களை கொண்டு போகலாம். இல்லை, அவங்க சொல்ற வார்த்தையினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னடா அது இப்படி சொல்றாங்களே, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, உலகத்தை இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றான்னு பல விதமான சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே பலிக்காது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்திருக்கிறார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை. அன்றைக்கு நான் செய்த பாவத்து நிமித்தமாக என் குடும்பத்தில் தொடர்ந்து சாபம் வந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தியோ அந்த சாபங்கள் அன்றைக்கே முடிந்து விட்டது. அந்த சாபங்கள் அன்றைக்கே தொலைந்து போச்சு. அதை விசுவாசிக்கிறோம் தேவ பிள்ளைகள். அதை நீங்க விசுவாசிங்க. முன்னோர்கள் செய்த பாவம், அவங்க செய்த பாவம் என்ன பின்தொடர இப்ப ஜபிக்க கூடாது. அது அப்பவே முடிஞ்சு போச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே எல்லாம் ஓடி போச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க நிறைய பேருடைய இருதயத்தில் அதுதான் இருக்குது. ஐயோ, அன்னைக்கு அப்படி செஞ்சனால என் குடும்பம் பாதிச்சிருமோ? பாதிக்காதுங்க, பாதிக்காது. ஏன் நீ கர்த்தருக்குள்ள வந்துட்ட, கர்த்தருக்குள்ள வந்திருக்கிற. நீ கர்த்தருக்குள்ள இருந்தா உன்னை பாதிக்காது. ஆமா, ரட்சித்த நாள்ல முடிஞ்சு போச்சு. ஆனா ரட்சித்த அந்த அனுபவங்களை எல்லாம் நீ மறந்து துன்மார்க்கமா நீ வாழ்ந்தால்தான் அந்த காரியம் நம்மத்துல வந்து சேரும். நீ தேவனுக்கு முன்பதாக பயந்து ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையானதை புசிக்க கர்த்தர் செய்வார். தேசத்துல நீங்கள் பழுகி பெருகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு இடத்தை உண்டாக்குவார். ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார்.
பல இடங்களில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், வியாபாரத்தில், படிப்பில், வேலையில், தொழிலில், குடும்ப வாழ்க்கையின் காரியங்களில். ஆனால் கர்த்தர் இனி வருகிற நாட்களில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்கள். ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான். அவன் விதைத்தான், அதனால தான் அறுவடை செய்தான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விதைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனத்திற்குரிய பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து வல்லவராய் இருக்கிறார். எடுத்து உங்களை நடத்த போகிறார், எடுத்து உங்களை உயர்த்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவா. இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நன்றி உள்ளதோடு கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தர் நிச்சயம் ஜெயம் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகம் இல்லை, அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே நிதானித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, பாத்திரவான்களாய் நாங்களுடைய பந்தியில் பங்கு பெறணும். குறைகள் குற்றங்களை மன்னிப்பீராக. ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்யுங்க. எந்த ஜெபத்துக்கும் வரல, இன்றைக்காச்சும் இப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்களேன், அறிக்கை செய்யுங்க. ஒரு சில வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், அதை நன்றாக கவனமாக நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அங்கே நான் வாசிக்கிறதை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு காரியத்தை பேசுகிறார். நீங்கள் கூடி வருகிறது, சபைக்கு கூடி வருவது நன்மைக்கு ஏதுவாய் இல்லையே, தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. முதலாவது, நீங்கள் சபையில கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறதே வேண்டியதே அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். 21ஆம் வசனம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. எப்படி செய்யறதுங்க? எப்படி செய்யறதுங்க? நீங்க சபைக்கு கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவா இருக்கணும். மற்றவர்களுக்கு தீமை உண்டு பண்ற மாதிரி இங்க வந்து உட்காரக்கூடாது. மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக வந்து இங்கே சபையில் உட்கார்ந்து ஆராதனை பண்ணக்கூடாது. அப்படி தீமை செய்து பலருக்கு பல விதமான சதிகளை உண்டு பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெற்று அது கர்த்தருடைய ராபோஜனமே அல்ல என்று பவுல் சொல்றார். நீங்கள் சபை கூடி வருது நன்மைக்கு எதுவாக இருக்கணும். சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களை அநேக இடத்துல பிரிவினைகளை காண்கிறேன்னு சொல்றாரு. நான் பெரியவன், நான் பெரிய ஆளு, நான் அவன் இவன், நான் யாருன்னு தெரியுமா? சிலர் பிரிந்திருக்கிறார்கள், பிரிவினைகள் உண்டு, குரூப்பிசம் ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்குள்ளே அவங்க ஆட்களுக்குள்ளே பேசுறது, இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சரியான ஒரு சபைக்குள்ள அன்பு இல்லை, இரக்கம் காண்பிக்கிறது இல்லை, தயவு கிடைக்கிறது, தயவு காண்பிக்கிறது இல்லை, ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறது இல்லை, ஒரு மனம் இல்லை சபைக்குள்ள, குடும்பங்களிலும் ஒரு மனமா இல்லை, சொந்த பந்தங்கத்தில் சண்டை போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனை தான் நம்ம குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சுபாவம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இது இருந்தா இன்றைக்கு சரி செய்து கொண்டு கர்த்தருடைய பந்தியில உட்காருங்க. அதுதான் நமக்கு பாத்திரமானா இருக்கும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்தில் வீட்டுக்காட்ட பேச முடியல, சொந்தங்கள் மத்தியில் பேச முடியல,
சரியான ஒரு ஐக்கியம் இல்லை, சபையில் ஒரு ஐக்கியம் இல்லை, ஊழியர்களுக்கு ஒரு ஐக்கியம் இல்லை, அங்கே குறை இங்கே குறை, அந்த குறை இங்கே பேசுறது, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்து கர்த்தருடைய பந்தி இது வந்து ராபோஜனை அல்ல, நீ பங்கு பெறுகிறதுன்னு சொல்கிறார் பவுல். இதை சபை இன்றைக்கு சரி செய்து கொள்ளணும். தேவ சமூகத்தில் சபை இதை சரி செய்து கொள்ளணும். இப்படி இருக்க இப்படிப்பட்ட சுபாவங்களுடையவனாக இருக்கிற யாரோ எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்தவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவருடைய கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கடைசியாக 30 வருஷம் பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் பலவீனராக இருக்கிறாங்க அபாத்திரமாய். அது மாத்திரமில்லை, பிரிவினைகள் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுனீங்க, மற்றவர்களுக்கு விரோதமாக அவங்க இருதயம் உடைக்கிற மாதிரி பேசுனதுனால அவங்க பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க, வியாதி உள்ளவளாக இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு விரோதமாக நீ பேசுறதுனால உன் குடும்பங்களில் நீயே தண்டனையை வர வச்சுக்கிட்ட. அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வியாதி பலவீனங்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது நிமித்தம் முதல் வசனத்தை அந்த 17ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? தீமைக்கு எதுவாக நடக்கக்கூடாது, நீங்கள் நன்மைக்கு எதுவாக தான் அந்த சபை கூடி வரல, நீங்கள் கூடி வரணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை குறித்தோ அவர்களை குறித்தோ இவர்களை குறித்தோ அந்த பேசுறதுக்கு இடமே சபையில் இடம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் பரலோகத்தை நோக்கி நீங்கள் ஓடணும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை பார்த்து நீங்கள் ஓடணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலை. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது நீங்கள் யார், நான் யார்? கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். உங்கள் வேலை ஆண்டவருக்குள்ளே இருந்து நீங்கள் பரிசுத்தமாகி கொள்ளணும், சுபாவம் மாற்றப்படணும், சிந்தம் மாறணும், பேச்சு மாறணும். எல்லாமே மாறினா தான் பரலோகம் போக முடியும். வசனத்தில் நின்னா தான் பரலோகம் போக முடியும். சபையின் ஒழுங்குகளுக்குள்ளே இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும். சபையை கனம் பண்ணுகிற விசுவாசின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இதெல்லாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உண்மையாக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் ஒப்பு கொடுத்தா தாங்க உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதுல இருந்தெல்லாம் நீங்கள் மனம் திரும்பினா தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்து நடத்துவார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நல்ல வாயில திறந்து உரத்த சத்தத்தோடு ஏசப்பா கிட்ட பேசி மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் தான், சீக்கிரம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அறிக்கை செய்யணும். நான் பாவமே செய்யலை, நான் யாரை குறித்தும் பேசலை நீங்கள் சொல்லவே முடியாது. நிறைய பேரை குறித்து பேசியிருக்கிறீங்க, நிறைய பேர் இலக்காரணமாக பார்த்துருக்கிறீங்க, அற்பமாக பார்த்துருக்கிறீங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் உண்மைங்க, பைபிளில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் சரி செய்தாலே போதும், குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் முதலாவது மற்றவர்களுக்கு நீங்கள் மன்னித்தா தான் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். மன்னிக்க முடியாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா யோசித்து பாருங்க. இன்றைக்கே போய் ஃபோன் பண்ணி ஆண்டவங்க நான் உங்களை மன்னிச்சிறேன்னு சொல்லிடுங்க. இல்லை கட்டி நீங்கள் பரலோகம் போக முடியாது. எல்லாரையும் மன்னித்தா தான் கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா சகோதரர்களே, சகோதரிகளே? ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உண்மையா? பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயதே, அற்பமும் குப்பையுமாதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே. வாரும் தேவா இந்த வேளை, பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள
எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை நீர் பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை நீர் பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே.